பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கு. ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். சகலத்தையும் 6 நாள்ல பெர்ஃபெக்டா மாத்துறார். ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்ததை 6 நாள்ல பேசுகிறார். அவருக்குள்ள என்ன இருந்ததோ, விதையின் வடிவில் உள்ள இருந்ததோ ஒன்னு ஒன்னா எடுத்து பேசுகிறார். ஒன்னு ஒன்னா 6 நாள்ல பெர்ஃபெக்டா மாத்திட்டார். இந்த பூமியில ஏதேன்கிறது ஒரு விதை. இந்த ஏதேன்கிறதுக்கு விதை எடுத்து பூமி முழுவதும் ஆதாம் விதைத்தான் என்றால் பூமியே ஏதேனா மாறும். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்ப புது சிருஷ்டி உள்ள வந்துருச்சா? மீட்கப்பட்டீர்களா? ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்றால் ராஜ்யம் முற்று பெற்ற நிலையில ஒரு விதையாக உள்ள இருக்கிறது. சுகம் எங்க இருக்கிறது? உள்ள இருக்கிறது. பொருளாதார செழிப்பு எங்க இருக்கிறது? உள்ள இருக்கிறது. நல்ல குடும்ப வாழ்க்கை எங்க இருக்கிறது? எல்லாம் உள்ள இருக்கிறது. இந்த உள்ள விதையாக இருக்கிறதை, அந்த நித்திய ஜீவனை முற்று பெற்ற கிரியை பற்றி கொண்டு எவன் விதைக்கிறானோ அவன் அதனுடைய அறுவடையை பார்ப்பான். அதை பார்க்காம சுற்றி இருக்க குழப்பங்களையும் போராட்டங்களையும் பார்த்து அதையே மனதில் வைத்து அதே சிந்திச்சு கவலைப்பட்டு பயப்பட்டான் என்றால் அதனுடைய அறுவடையை பார்ப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இப்ப பொறுப்பாளி யாரு? நீங்க தான் பொறுப்பாளி.